Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அங்கு பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலையில் ஆய்வு செய்து உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளையும் கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அங்கு பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலையில் ஆய்வு செய்து உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளையும் கேட்டறிந்து வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மேஷ். விருதுநகர் மாவட்டம் இந்த சிவகாசியில் பட்டாசு தொழில்தான் 90% இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அதை நம்பித்தான் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை, பொருளாதாரத்தை, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார். இந்த சிவகாசி பட்டாசு என்பது உலக அளவில் ஒரு பெயர் பெற்ற பட்டாசாக ஒவ்வொரு அதாவது தீபாவளி போன்ற பண்டிகைகளாக இருக்கட்டும், மற்ற நல்ல கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதாவது துக்க நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, பட்டாசு வெடிக்கிற போது இந்த சிவகாசி பட்டாசு தான் மிக பிரதானமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பட்டாசு உற்பத்தி செய்கிற போது அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு, பாதுகாப்பு அம்சங்கள் கடைபிடித்தல் என பல்வேறு சிக்கல்கள் இந்த பகுதியில் இருக்கிறது. குறிப்பாக விபத்துக்கள் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பாக எப்படி பட்டாசை தயார் செய்வது, அது அந்த போன்ற நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்கள், குறிப்பாக பெரும்பாலும் பெண்கள் தான் இந்த தொழிலை அதிகமாக செய்து வருகிறார்கள். அப்படி செய்கிற போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், இந்த தொழிலை நடத்தக்கூடிய அவர்களுக்கு தேவையான பல்வேறு எதிர்பார்ப்புகள், இவற்றையெல்லாம் களத்திலே இன்றைக்கு ஏஆர்டி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டாசு நிறுவனத்திற்கு தயாரிக்கக்கூடிய பகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக சென்று அந்த மக்களிடம் குறைகளையும் அந்த தயாரிக்கக்கூடிய முறைகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார், கேட்டறிந்து வருகிறார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலே நடைபெறவிருக்கிறது. அதற்கு முன்பதாக இன்று காலை இந்த பட்டாசு உற்பத்தி செய்த பிறகு அந்த பட்டாசுகளை பேக்கிங் செய்யக்கூடிய அந்த அந்த பாக்ஸ்கள், அதே போல அது மேலே ஒட்டக்கூடிய ஒவ்வொரு ஸ்டிக்கர்கள் எப்படியெல்லாம் பிரிண்டிங் பிரஸ் மூலமாக தயாரிக்கப்படுகிறது என்பதை நேரிலே சென்று ஆய்வு செய்து அதை செய்யக்கூடிய பணியாளர்களும் அதன் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். அதற்கு முன்னதாக இந்த பட்டாசு தயாரிக்கக்கூடியவர்கள், அதே போன்ற பிரிண்டிங் பிரஸ் தொழிலாளர்கள், இவர்கள் எல்லாம் நேரடியாக சந்தித்து அவருடைய ஆலோசனைகளை, அவருடைய கோரிக்கைகளை மனுவாக பெற்று கேட்டறிந்தார். தொடர்ச்சியாக தற்போது அந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அந்த பட்டாசு தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களிலும் அந்த பகுதியில களத்திற்கு சென்று அந்த பெண்கள், அந்த தொழிலாளர்கள் மத்தியிலே எப்படி இதை தயாரிக்கப்படுகிறது, எப்படி பாதுகாப்பு அம்சங்கள் கடைபிடிக்கிறீர்கள், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன வேண்டாம் என்று இருக்கிறது என்பது குறித்து அவர்கள் கேட்டறிந்து வருகிறார்கள். அதற்கு முன்னதாக அந்த நிறுவனத்திற்கு வந்தபோது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அவர்கள் உற்சாகமாக மாலை அணிவித்து, பொன்னாடை அணிவித்து உற்சாக ஒரு வரவேற்பை அளித்திருக்கிறார். ஆளுகிற திமுக அரசு பட்டாசு தொழிலாளர்கள், பட்டாசை நம்பி இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு துரோகங்களை இழைக்கிறார்கள். ஏற்கனவே விவசாயிகளுக்கு ஒரு புறம் இது போன்ற துரோகங்கள் இழைக்கப்படுகிறது, நெசவாளிகளுக்கும் இது போன்ற துரோகங்கள் இழைக்கப்படுகிறது. இந்த பகுதி ஒரு கந்தக பூமி, எந்த விதமான பயிரையோ தொழிலையோ செய்ய முடியாத ஒரு பகுதியாக இந்த மண் சார்ந்த பகுதி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பட்டாசு தான் பிரதானமாக இருக்கிறது. அதே போல தீப்பெட்டி, அதே போல அந்த பிரிண்டிங் பிரஸ் என்று சொல்லக்கூடிய அச்சு தொழில், அதுவும் மிக கடுமையான ஒரு சில காலகட்டங்களில் மட்டுமே இருக்கிறது. அதை விரிவாக ஒவ்வொரு ஆண்டு முழுமையாக தொழில் செய்வதற்கும் அதனை விரிவுபடுத்துவதற்கும் அவர்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிற போது இந்த கோரிக்கையெல்லாம் சரி செய்யப்படும் என்கிற வாக்குறுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த தொழிலாளர்கள் மத்தியிலே, அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய மத்தியிலே வாக்குறுதியாக அளித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு சிவகாசி ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்து ஏற்படக்கூடிய அந்த பகுதியிலே அந்த ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்படுகிற போது அந்த பகுதியில ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஏதோ ஒரு விபத்தில் தங்களுடைய
குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்ப தலைவனையோ அல்லது மனைவியையோ அல்லது பிள்ளைகளை பெற்றோர்களையோ இப்படி பல்வேறு துயரங்களை சார்ந்துதான் அந்த சிவகாசி மண் என்பது ஒரு கண்ணீர் சிந்தக்கூடிய கந்தக பூமியாக இருந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பூமியினுடைய வளத்தை இன்றைக்கு, அந்த பூமியினுடைய நிலையை இன்றைக்கு, அவர்களுடைய சிந்தக்கூடிய கண்ணீரை, அவர்களுடைய எப்படி பட்டாசை கடுமையான ஒரு தொழிலாக ஒவ்வொரு நாளும் உயிருக்கு ஆபத்தாக இருந்தாலும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் நகர்த்தி கொள்வதற்கும், அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டாசு மேலும் விரிவடைவதற்கும், ஆண்டு முழுவதும் அதனை உற்பத்தி செய்வதற்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை கேட்டறிந்து வருகிறார்கள். இந்த நிறுவனத்தில் ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆர்வமோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொழில் நிறுவனத்தை சார்ந்து பார்க்கிற போது பெண்கள் எல்லாம் ஒரு கொண்டாட்டமாக அதிமுக பொதுச் செயலாளரை புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்கிறார்கள். புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலமாக இருந்தபோது பெண்களுக்கு ஏற்றம் பெற்ற மிக முக்கியமான காலகட்டம். அதற்கு முன்பு புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் பாரத ரத்னா எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கே மிகப்பெரிய ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டம். பொதுமக்களுக்கு பார்த்து பார்த்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்த மாபெரும் இருவரும் தலைவர்களை கொண்ட தொடர்ச்சியாக 3வது தலைமுறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தலைவராக இப்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் ஏற்கனவே தனது ஆட்சி காலத்திலே, அதாவது பட்டாசு தொழிலாளர்களுக்கு அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு அவர்கள் நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக இருந்தபோது பட்டாசுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி அதிமுக அந்த தொழிலாளர்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பாக இருந்தது. அது நன்றி உணர்வோடு இன்றைக்கு அவர்கள் நன்றி கூறியிருக்கிறார்கள். தற்போது அந்த மண்ணிலே நேரடியாக களத்திற்கு சென்று பட்டாசை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று நேரடியாக பார்வையிட்டு ஒவ்வொருடைய துயரங்களையும், அவர்கள் படக்கூடிய வேதனைகளையும், உற்பத்திக்கான அந்த மூலக்கூறுகள் அந்த விஷயங்களையும் அனைத்தையும் கேட்டறிந்து வருகிறார்கள். அந்த பெண்கள் ஒவ்வொருவராகவும் தங்களுடைய குமரலை, தங்களுடைய கோரிக்கைகளை, இன்றைக்கு நேரடியாக வந்த மகிழ்ச்சியை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவரிடம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை அவற்றெல்லாம் கேட்டறிந்து வருகிறார்கள். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக அந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய அந்த தொழில் சார்ந்த பகுதி இன்றைக்கு ஒரு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மண்ணிற்கு ஒரு மாற்றம் வேண்டும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய நியாயமான விஷயங்களை நீங்கள் செய்து தர வேண்டும். உங்களுக்குத்தான் எங்களுடைய ஜனநாயக கடமையை நாங்கள் முழுமையாக செலுத்துவோம் என்கிற நம்பிக்கை அந்த மக்கள் இன்றைக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் அமர்ந்து நேரடியாக அவருடைய குறைகளை கேட்டறிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணினுடைய அந்த குமரர்கள் அவருடைய வாழ்வாதாரம் சார்ந்த இந்த பட்டாசு தொழில் எப்படி மேம்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கூலி உயர்வு, தினந்தோறும் பட்டாசு அந்த உற்பத்தி செய்கிற போது அவர்கள் பாதுகாப்பாக உபகரணங்களை கொண்டு செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லாத போது அவர்கள் கை, அந்த கால் முழுவதுமாக அந்த பட்டாசு கெமிக்கல் எப்படி எல்லாம் ரியாக்ட் ஆகிறது, அவருக்கு எப்படி உடல் ரீதியான மாற்றங்கள், பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் அன்போடு, தாயுள்ளத்தோடு, கருணை உள்ளத்தோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் கேட்டறிந்து வருகிறார். நிகழ்ச்சியோடு அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பட்டாசு வெடிப்பது மட்டும்தான், அந்த இன்பம் மட்டும்தான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய, இந்தியாவிலே இருக்கக்கூடிய, உலகளவிலே இருக்கக்கூடியவர்கள் கொண்டாட்டங்களை மட்டும்தான் அதை கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக பார்ப்பார்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உற்பத்தி சார்ந்து இருக்கக்கூடிய, வாழ்வாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய, அதே போன்று உயிர் சார்ந்து இருக்கக்கூடிய அச்சம், இவற்றை எல்லாம் இன்றைக்கு களத்திற்கு வந்து நேரடியாக விசாரிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் அந்த மக்கள் வைத்து வருவதை நம்மால் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் தற்போது தொடர்ந்து அவர்கள் விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். காலையில் 8 சாயந்தரம் 5 மணி. எங்களுக்கு நார்மலா தொழில் கொடுக்கணும். இதுதான் பயிராவச நம்பி தான் நாங்க இருக்கோம். வேற தொழில் எங்களுக்கு இங்கதான் பார்த்து சார். நீங்களே இந்த பக்கத்து ஊரா அல்லது வெளியூர்ல இருந்து வந்து தங்கி செய்யறீங்களா? எல்லாம் இந்த எல்லாம் நம்ம மாவட்டத்தால தான். மாவட்டத்தால இங்க உள்ள பக்கத்துல உள்ள ஆளுங்க. காட்சியில நல்லா தொழில் அதிகாரிய ரைடு இல்லை, நாங்கள் தான் வராது. இப்போ ரொம்ப கரெக்டாக வேலை பார்த்தாலும் ஓவர் ப்ரெஷர். சும்மா பொழுது நீங்கள் உள்ளே வர என்ன செய்ய, அது செய்றீங்களா, இது செய்றீங்களா, தொழிலை கெடுக்கிறதையும் பார்க்குறாங்க.
தொழில் அதனாலயே பயந்துக்கிட்டு எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. நாங்களும் அவசரமா ஆபீசர் வந்த ரைடு வந்தாரு. எங்களுக்கு அதுதான் பயத்திலேயே ஆக்சிடென்ட் ஆகுது. பாதுகாப்பா எங்க உயிரை பாதுகாக்க கரெக்டா தான் வேலை ஆகுறோம். இருந்தாலும் அவங்க ஆபீசர் ரைடு ரொம்ப ரொம்ப தொல்லை. ரைடு வரும்போது எங்களுக்கும் பயத்திலேயே நாங்க என்ன செய்யறோம்னு தெரியாம அம்மாச்சி காலத்துல அந்த ஆபீசர் தொல்லை கிடையாது. அதுதான் தொழில் நடக்கும். இப்ப அதே ரொம்ப பிரச்சனை. இந்த தொழில் எவ்வளவு நாள் நீங்களா இருக்கிறீங்க? எத்தனை ஆண்டு காலமா இந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறீங்க? ஒரு சிலர் 20 வருஷம், ஒரு சிலர் 30 வருஷம், 40 வருஷமா இருக்காங்க. ஒரு அவங்க சொல்லட்டும். 18 வயசுக்கு மேல இருந்தே நாங்க ஆபீஸ் அப்படி கோருவா சொல்லுங்க. கோருங்கம்மா, கோருங்க. நீ கோருங்க. ஒருத்தர் சொன்னா ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறேன். 20 வருஷமா நீங்க இந்த தொழில, இந்த பட்டாசு தொழில நீங்க வந்து செஞ்சுட்டு வேலை பார்த்துட்டு சொல்லுங்கம்மா, இப்ப சொல்லு. அதுதான் வந்து உட்கார்ந்து இருக்காரு. நீ சொல்லு. சரி. தொடர்வடி பின்னக்கூடாதுன்றதுலேருந்தே ரொம்ப வேலை முடியும். வளையங்குத்து அந்த பிஜிலி போய் அதிகமாக ஓட்டம் எடுக்க முடியாது. தொடர்வடி இல்லாத காரணத்தினால முக்கால்வாசி பூரா பாதிக்கப்பட்டு 400 ரூபாய்க்கு வேலை செய்யறவங்க 150-200 ரூபா. மலையில போய் செய்யற வேலையை செய்யுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. மற்ற கம்பெனிலாம் லீவ் விட்டுறாங்க. நாங்க அப்படி இல்லாம இருக்கிற வேலையை கொடுக்குற எல்லாத்துக்கும் தொடர்ந்து வேலை கொடுக்கணும். அன்றாட சம்பளம் தான். அவங்களும் வாரம் லோன் கட்டணும், குடும்பம், வாடகை வீடு எல்லாம் இப்படித்தான் இருக்காங்க. ரொம்ப இதெல்லாம் இன்றைய அன்னாட பொழப்புக்கு மட்டும் வேலை ஆகுறாங்க. எல்லாத்துக்கும் சொந்த வீடு இல்ல. அதான் நான் கேக்குறதுன்னா, இந்த ஏரியாவில் இருந்து வரீங்களா வெளியில் இருந்தப்போ? அதுக்கு தான் கேட்கறேன். இப்போ நாங்கள் அறிவிப்பு கொடுத்துருக்குறோம். அதாவது சொந்தமாக அந்த ஏரியாவில் இருந்தால் அவளுக்கு இடம் வாங்கி நாங்களே காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறோம். அதுக்காகத்தான் இந்த கேள்வி கேட்டேன். இதான் ஃபியூச்சரில் நாங்கள் செய்யறதுக்கு, எதிர்காலத்தில் செய்யறதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டோம். சரிம்மா, எங்களுடைய ஆட்சி வரட்டும், அதிமுக ஆட்சி வரட்டும், காங்கிரீட் விடுமா, அதிமுக ஆட்சி வரட்டும், என்னென்ன முடியுமோ பெண்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். முக்கியமாக ஏழைகளுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் பாடுபட்டாங்க. அதே வழியில் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது மாதிரி தொழில் புரிகின்றவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கறது, இதையெல்லாம் எங்கள் ஆட்சியில் செயல்படுத்துவோம். இதில் என்னென்ன குறைபாடுகள் இதையெல்லாம் எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு ஒரு ஆய்வு மேற்கொண்டு இதில் எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தொழிலும் நடக்க வேணும். அதே நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் கண்டறிஞ்சு அதில் செயல்படுத்துறதுக்கான முயற்சி நாம் மேற்கொள்வோம். சரி, ரைட்.